செப்டம்பர் 25. புனித சியோல்ஃப்ரீத். கிபி 642 ஆண்டு பிறந்த சியோல்ஃப்ரீத் இறைபக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கினார். இவரது உடன்பிறந்த சகோதரரான சினிஃப்ரீத்தினை முன்மாதிரியாக கொண்டு துறவு மடத்தில் சேர்ந்த சியோல்ஃப்ரீத் துறவு மடத்தில் 4 ஆண்டுகள் தன்னை தயாரித்தார். துறவற விதிமுறைகளை சரிவர கடைபிடித்து வாழ்ந்த சியோல்ஃப்ரீத் புனித வில்ஃப்ரிட் வழிநடத்திய ஆசீர்வாதப்பர் துறவு மடத்தில் சேர்ந்து நவத்துறவிகளை வழிநடத்தினார். தாழ்ச்சி, இறைபக்தி மற்றும் மனிதநேயத்தோடு வாழ்ந்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த சியோல்ஃப்ரீத் தன் 27வது வயதில் ஆயராக அருட்பொழிவு பெற்றார். நார்த்தம்பிரியாவில் புனித பெனடிக்ட் பிஸ்கோ நிறுவியிருந்த 2 மடங்களுக்கு தலைவரான சியோல்ஃப்ரீத் துறவிகள் ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்வதற்கு ஊக்குவித்தார். நார்த்தம்பிரியாவில் பிளேக் நோய் பரவிய போது மக்களுக்கு மருத்துவம் செய்து ஆறுதல் அளித்த ஆயர் சியோல்ஃப்ரீத் நோயினால் இறந்த மக்களை நல்லடக்கம் செய்து அவர்களுக்காக ஜெபித்தார். புனித ஜெரோம் மொழிபெயர்த்த உல்காத்தா எனப்படும் மறைநூலின் பிரதியினை திருத்தந்தை 1ஆம் கிரகோரியாருக்கு தருவதற்கு ரோமைக்குச் சென்ற ஆயர் சியோல்ஃப்ரீத் போகும் வழியில் கிபி 716 ஆண்டு செப்டம்பர் 29 நாள் விண்ணகமடைந்தார். எளிய மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து அவர்கள் துன்பப்படுகிற போது ஆறுதல் அளித்த ஆயர் சியோல்ஃப்ரீத்தினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித சியோல்ஃப்ரீத் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் மருத்துவத் துறையினால் குணப்படுத்த முடியாத நோயினால் துன்புறுவோருக்காகவும் அவர்களின் உடலினை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தும்படியாகவும் ஜெபிப்போம்.